ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ப்ரீத்தி ஜோடியாக் ஃபுட் ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு தான் பிசைய போகிறேன். இதுதான் அதுக்கான ஜாரு. இதில் இந்த டூலை நான் சென்டரில் செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கான அந்த விங்ஸையுமே நடுவில் வச்சு நான் ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தோம்னா அது அழகாக போய் ப்ளேஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜாரை மிக்சியில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் இந்த ஜாரில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். நீங்கள் எண்ணெயை ப்ரஷிங் கூட பண்ணி விட்டுடலாம். இதுதான் மெஷரிங் கப். அந்த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தண்ணியோட அளவு. 1 கிளாஸ் கோதுமை மாவுக்கு அந்த லெட்டர் தந்துருக்குறாங்களா, அது வேறு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கப் ஃபில் பண்ணிவிட்டேன். செகண்ட் கப்பு ஃபில் பண்ணி நான் ஊற்றிடுவேன். இவங்க சொல்கிற அளவு தண்ணி ஊற்றினோம்னா மாவு குழ குழன்னு ஆகிடும். உப்புமே போட்டாச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி மொத்தமாக நம்ம 2 கப்பு மாவு எடுத்தோம். 1 கப்பு மாவுக்கு அந்த லெட்டர்லேருந்து ஒரு 3-4 இன்ச்சு கீழே வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும். ஸோ நம்ம 2 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். அவங்க சொல்கிறபடி 1 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு குழ குழன்னு ஆகிடும். எகெயின் நம்ம லிட்டை மூடிட்டு அந்த மெஷரிங் கப்பையும் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வித்தின் 5 செகண்ட்ஸில் சாஃப்டான நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அதை நம்ம ஸ்லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா அழகாக ரவுண்டாக ஷேப்பாக நமக்கு வந்துடும். நம்ம ஜாரில் கூட மாவு ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இவ்வளோதான். இனி நம்ம டேஸ்டியான சப்பாத்தி போட்டு சாப்பிட்றலாம்.